ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம். எல்லாருமே ஆன்லைனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ஆன்லைனில் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான காமனான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணுவீங்க, இல்லைனா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவீங்க, பேன் கார்டு அப்ளை பண்ணுவீங்க. இப்படி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இங்கே இப்படி பண்ணும்போது காமனான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும், ஒரு சில டவுட்ஸ் வரும். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, சர்வர் ப்ராப்ளம் வரலாம், சம்டைம்ஸ் இன்டர்நெட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும், சம்டைம்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். எந்த ப்ரௌசரில் பண்ணலாம், இல்லை ஃபீஸ் எப்படி பே பண்ணணும், இல்லை பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு அது அக்கௌண்ட்டில் டிடெக்ட் ஆகிடுச்சு ஆனால் பேமெண்ட் ஆகலை. இப்படியெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக ரிசீவ் ஆகிட்ருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஆன்லைனில் ஏதாவது அப்ளை பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? அந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ணணும். அது ஈஸியாக பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணலான்னா, கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிட்டா போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் TET அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். தென் அந்த வெப்சைட் லிங்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறேன். தென் இதில் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியே கீழே வந்துடுறேன். இதாக இருக்குது கரண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ். இதில் இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிடுறேன். தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். தென் இதில் கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். செப்பரேட் டேபில் ஓப்பன் ஆகி வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வெப்சைட் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த இருக்குல்லங்க டேப், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அந்த அட்ரஸ் கொடுத்தா போதும். www. அந்த வெப்சைட் அட்ரஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகே, நாம் இப்போது இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டோம், தனியாக வந்துருச்சு. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கவனிங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இந்த எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட், அதுக்கு ஒரு என் டேட்டும் இருக்கும், லாஸ்ட் டேட் இருக்கும். ஆனால் காமனாக நமக்கு சில விஷயங்கள் நம்ம அப்ளை பண்ணுவோம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில சர்வீசஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க, இது வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும், இதுக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்த பண்ணணும். அதை தவிர மற்ற விஷயங்களெல்லாம் என்னது, நாம் எப்போ வேணாலும் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். எக்ஸாம்ஸ் மட்டும் என்னது, டேட்ஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுற ஒரு சில பேரும், ஸ்கூல் காலேஜில் எக்ஸாம் எழுதுகிற ஒரு சில பேரும் ஒன்று தான், ஒரே கேட்டகரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 நாள் லீவ் இருந்தாலும் லாஸ்ட்டு 1 or 2 days தான் புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு மாத டைம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்தாலும் லாஸ்ட்டு 2 நாள் தான் உட்காந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதனால் என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் ப்ராப்ளம். எல்லோரும் அட் எ டைம் ஒரே விஷயத்தை பண்ணும்போது என்ன ஆகும், சர்வர் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும். நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால வர சர்வர் ரிலேட்டடான இஷ்யூவாக இருந்ததுன்னா நைட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் டெக்னிக்கல் இஷ்யூஸ், வேறு ஏதாவது சர்வர் ரிலேட்டடான இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நைட்டும் வராது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அக்சஸ் ஆகும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கான க்ளோசிங் டேட் 15/4/2022 தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா இதில் ஆல்ரெடி சர்வர் ரிலேட்டடான இஷ்யூ இருந்து, ப்ரோக்கன் லிங்க் அப்படின்லாம் வந்துட்டு இருந்து, அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய பேர் மெயில் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இதை கன்வே பண்ணிடுவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாமலும் போகலாம். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், டைமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி இஷ்யூஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நாம் இந்த டேட் அண்ட் டைம் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். சிஸ்டத்தோட டேட் அண்ட் டைம் அது கரெக்டாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணும்போது டைம் ஜோன், இதில் சென்னை, கொல்கட்டா இப்படி இருக்குது, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். தென் டேட் அண்ட் டைம் இதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி கரெக்டாக கொடுத்துடலாம். இது கரெக்டாக இருந்ததுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸும் ப்ராப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம்னா,
இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வராமல் இருக்கும். இன்டர்நெட் ப்ராப்பராக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இதுக்கெல்லாம் இந்த டைம், டேட் அண்ட் டைம், சிஸ்டம் டேட் அண்ட் டைம் என்னது ரொம்ப முக்கியம். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஆன்லைன் ஒர்க்ஸோ இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷனோ பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க, கவனிங்க. சைட் பெஸ்ட் வியூட் இன் Chrome 89+, Firefox 86+, Edge 14+. Edge means Microsoft Edge at 1024x768 pixels resolution and JavaScript should be enabled அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டான வெர்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ப்ராப்பராக வியூ ஆகும். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதில் இது என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நீங்கள் வெர்ஷன் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹெல்ப்புக்கு போங்க. அதில் அபவுட் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன வெர்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிடும். 99 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 99.0.1. ஓகே, இந்த 89+ஐ விட அதிகமாக தான், 86+ஐ விட இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை வந்து அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா? கூகுள் க்ரோமில் இதோட வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு இதில் 3 டாட்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிடுங்க. ஹெல்ப்பில் கிளிக் பண்ணுங்கள். இதில் அபவுட் கூகுள் க்ரோம் அதில் கிளிக் பண்ணிடுங்க. ஓப்பன் ஆகி வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதோட வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். 100 பாயிண்ட் அப்படின்னு வருது வெர்ஷன். அதில் கொடுத்துருக்கிறத விட அதிகமாக தான் இருக்குது. ஏன் நான் இந்த வெர்ஷன் பற்றி சொல்கிறேன்னா, ஒரு சில ஆன்லைன் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெர்ஷன் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இன்னொரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, கூகுள் க்ரோமில் பண்ணிகிட்ருக்கீங்க. சடனாக என்ன ஆகுதுன்னா அதில் பண்ண முடியாமல் போகுது. சம்டைம்ஸ் அது ப்ரௌசரில் உள்ள ஒரு இஷ்யூவாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இன்னொரு ப்ரௌசரில் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்ஃபாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸும் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இன்னொரு விஷயத்தை கவனிங்க. 1024x768 பிக்சல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் தான். இந்த சிஸ்டத்தில் இருக்கிறது 1366x768. இது ரெக்கமெண்டட் ஒன்று தான். அவங்க சொல்லியிருக்கிற ரெசல்யூஷனாவது இருக்கணும். அப்போ தான் இந்த வெப்சைட் ப்ராப்பராக வியூ ஆகும். இது எதனால் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை விட ரெசல்யூஷன் கம்மியாக இருந்ததுன்னா, அவங்க சொல்லியிருக்கிறத விட குறைவாக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்னா, இப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிகிட்டே வரீங்க, எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுறீங்க. ஓகே, ஃபைனலாக நீங்கள் இங்கே கவனிக்கும்போது சப்மிட் பட்டன் இருக்காது. சம்டைம்ஸ் சேவ் அண்ட் கண்டினியூன்னு சொல்கிற ஆப்ஷனே இருக்காது. எதனாலனா அந்த ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வெப்சைட் ப்ராப்பராக வியூ ஆகாது. ஒரு சில சிஸ்டத்தில் கிராஃபிக்ஸுக்கான டிரைவர் இல்லைனாலும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இப்படி கீழே கொண்டு வரும்போது அந்த ஆப்ஷனை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ரெசல்யூஷனில் இருக்கிற இஷ்யூனால். இன்னொரு விஷயம் கூட இருக்குது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் என்ன இருக்காதுன்னா, இதுக்கான ஆப்ஷன் வராது. ஐ மீன் உங்களுக்கு சேவ் அண்ட் கண்டினியூக்கான ஆப்ஷன் இருக்காது. எதனாலனா, சம்டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. டேட்டா எல்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, ப்ராப்பராக என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனாலையும் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன் ப்ராப்பராக வராமல் இருக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நோட்டிஃபிகேஷன். இது நாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணால் தான் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா, இல்லை ஏஜ் கன்செஷன் ஏதாவது கொடுக்கலாமா அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. தென் ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கா, உங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருந்தால் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வேணுமா, இல்லை வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிலேட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, ஐ மீன் எத்தனை கொஸ்டின்ஸ், எத்தனை ஹவர்ஸ், அது மாதிரி என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸில் வரும். ஒரு சில நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் கவனிச்சிங்கன்னா சிலபஸுக்குன்னே தனியாக ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அதில் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிற ஒரு ப்ரொசீஜரும் அதில் கொடுத்துருப்பாங்க. எந்த சென்டரில் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதலாம், அந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒரு சில நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, மெயில் வழியாக
நோட்டிஃபை பண்ணுவாங்க எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிற விஷயத்த. எக்ஸாம் டேட்னு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, எப்படி நாம் அப்ளை பண்ணணும் அந்த விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, வெப்சைட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், படித்து பார்க்கணும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், நேம் எப்படி ஃபில் பண்ணணும், இமெயில் ஐடி என்ன கொடுக்கணும், தென் மொபைல் நம்பர், தென் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணது, என்ன ஃபைல் சைஸில் இருக்கணும், என்ன மாதிரி சைஸில் அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், என்ன குவாலிட்டியில் இருக்கணும், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அதில் கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஹவு டு அப்ளைல கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி பேமெண்ட் பண்ணலாம், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. நான் அதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாக நீங்களே அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் அவங்க படித்தே பார்க்க மாட்டாங்க, யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இவங்க பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறதுல தப்பு இல்லை, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணோன்னா மிஸ்டேக்ஸ் வராமல் நம்ம என்ன பண்ணலாம், அதிலேருந்து எஸ்கேப் ஆகலாம். கரெக்டாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைண்டில் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி வைக்கணுன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அந்த ஃபார்மில் என்ட்ரு பண்ணணும், அப்ளிகேஷனில் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எடுத்தாலும் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அது என்னென்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர், தென் ஆதார். இதெல்லாம் எப்போவுமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கணும். தென் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாம் அது எப்படி ஸ்கேன் பண்ணி எந்த மாதிரி வைக்கணும், என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு ஆன்லைன் அப்ளிகேஷன்லையும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நாம் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபோட்டோ நம்ம எடுத்து அப்ளை பண்ணணும், அப்லோட் பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கவனிங்க, ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேமராவில் எடுத்தோ இல்லை ஆல்ரெடி எடுத்து வச்ச ஃபோட்டோவோ முன்னால் எடுத்த ஃபோட்டோவோ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ரீசெண்டாக என்ன பண்ணணும், ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்துருக்கணும், அது ஒரு விஷயம். தென் என்ன மாதிரி சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கணும்னா பேக்ரவுண்டு ஒயிட்டில் இருக்கணும். கவனிங்க, பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருக்கணும். தென் இதோட ஹைட் 4.5 சென்டிமீட்டர் இருக்கணும். விட்த் எவ்வளோ இருக்கணும்னா 3.5 சென்டிமீட்டர். அதில் 3 சென்டிமீட்டருக்குள்ளே ஃபோட்டோ வரணும். அதுக்கு கீழே என்ன இருக்கணும்னா அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டோட இல்லை அப்ளிகேண்டோட நேம், தென் எந்த டேட்டில் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்களோ அந்த டேட்டும் கொடுத்துருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, நம்ம இந்த ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதை எப்படி ரீநேம் பண்ணிக்கணும் அப்படின்னா photograph.jpgன்னு சொல்கிற நேமில் நாம் சேவ் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இந்த விஷயத்தையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும். பேக்ரவுண்டில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. செல்ஃபி ஃபோட்டோஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது இமேஜஸ், வேறு எந்த விஷயமும் பேக்ரவுண்டில் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இப்படி யார் சொல்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சியில் சொல்லியிருக்காங்க. இதுவே கவனிச்சிங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பேக்ரவுண்டெல்லாம் நல்லா இருக்கணும், ஆனால் ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை, ஃபார்மலாக இருக்கணும். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 to 60 கேபிக்குள்ளே இருக்கணும். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். ஓகேவா? அந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதையும் மைண்டில் வச்சுங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் சிக்னேச்சர் எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விட்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 6.0 சென்டிமீட்டர் விட்த் இருக்கணும். ஹைட் 2.0 ஹைட் இருக்கணும். நான் இந்த சொன்ன மெஷர்மெண்ட்டில் ஒரு பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போட்டு அதுக்கு உள்ளால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளூ இல்லைன்னா பிளாக், இதில் ஏதாவது ஒரு கலர் பென் வச்சு நீங்கள் சிக்னேச்சர் போடணும். புரிஞ்சா? சிக்னேச்சர் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 200 dpi வச்சு இதை ஸ்கேன் பண்ணிங்க. சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 10 கேபியிலேருந்து 20 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். சேவ் பண்ணும்போது signature.jpg அப்படின்னு நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணும்போது கரெக்டான சைஸுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா கரெக்டாக அப்லோட் ஆகாது. அதையும் மைண்டில் வச்சுங்க. தென் வேறு ஒரு வெப்சைட்டில் பார்க்கலாம், வேறு ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இதில் நீங்கள் ப்ளூ ஆர் பிளாக்கிங் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், சைன் பண்ணலாம். ஆனால் இந்த பாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எதுவும் சொல்லலை. 10 to 30 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற சைஸை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஃபார்மேட் ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி, இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வெப்சைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு விதமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதைப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம். இந்த ரெண்டுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு
எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு வேளை அது கரெக்டாக அப்ளை பண்ண தெரியலை, எப்படி இது ரெடி பண்ணணும், ஃபோட்டோ சிக்னேச்சர் பண்ண தெரியலை அப்படின்னா அதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு சில அப்ளிகேஷன் நாம் பண்ணும்போது ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க, அப்லோட் பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஜேபிஇஜி ஃபார்மேட் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஜேபிஇஜி ஃபைல் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஜேபிஇஜி ஃபைல். ஓகே, இல்லைன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம். ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபார்மேட் ஃபைல், ஜேபிஇஜி ஃபைல். தென் சைஸ் எவ்வளவு, எத்தனை கேபி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா, அந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போங்க. அதில் டீட்டெயில்ஸ் அப்படி இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன டைப் ஃபைல், என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அவங்க டாக்குமெண்ட்ஸே எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 கேபியிலேருந்து 2 MBக்குள்ளே இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்படியே எல்லாம் போட்டிருக்கும் போது நமக்கு என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகும், எந்த ஃபைல் எது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுக்குறேன். ரீநேம் கொடுத்துட்டு நான் இதில் மை கம்யூனிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். மை கம்யூனிட்டி இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு இதை நான் அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகுமான்னு கேட்டால் அப்லோட் ஆகாது. ஏன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதனாலன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இந்த மை கம்யூனிட்டி டைப் பண்ணல, இதில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை மைண்டில் வச்சு என்ன பண்ணுங்கள், ரீநேம் பண்ணும்போது ரீநேம் பண்ணுங்கள். இப்படி சேர்த்தே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. இதில் அப்ளிகேஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வெப்சைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ப்ரொசீஜரை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை அப்லோட் பண்ணும்போது இப்படி நெய்ம் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. சம்டைம்ஸ் 2-3 பேருக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒருத்தங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்களோட டாக்குமெண்ட் எடுத்து என்ன பண்ணிடாதீங்க, அப்லோட் பண்ணிடாதீங்க. ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த பர்டிகுலர் பர்சனோடதா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன கொடுங்க, அப்லோட் கொடுங்க. ஓகேவா, அந்த விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் நியூ யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி தான் உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் தென் பாஸ்வேர்டு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூ யூசரில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் கரெக்டாக இந்த டீட்டெயில்ஸுக்குள்ளே வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஐ ஹேவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டுட் அண்ட் அக்ரி டு அபைட் பை த அபவ் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும், எதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா, ஒரு பிரச்சனை என்னென்னா, நெய்மை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணுமா இல்லை ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நான் நார்மலாக என்ன கொடுப்பேன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் கொடுப்பேன். இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், தென் ரிமைனிங் உள்ளது ஸ்மாலில் இருக்குது. அப்படியும் ஃபில் பண்ணுறவங்க இருக்காங்க, அப்படியும் ஃபில் பண்ணலாம். ஓகேவா, இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேர் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் இருக்கும், ரெண்டாவது நேம் இருக்கும். உடனே அவங்க கேட்பாங்க, இங்கே ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அடுத்து இனிஷியல் கொடுத்துருக்காங்க, நான் அப்படி ஃபில் பண்ணலாமா? இங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் கொடுங்க, தென் உங்களோட இனிஷியல் கொடுங்க. அப்படி இனிஷியல் இல்லைன்னா என்ன பண்ண வேண்டாம், இனிஷியல் போட வேண்டாம். அவ்வளோதான் விஷயம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், கவனமாக நீங்கள் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் ஆஸ் பர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள், நேமை கொடுங்க. தென் இனிஷியல் இருந்துன்னா என்ன பண்ணுங்கள், இதில் இனிஷியலை போட்டுருங்க. ஓகேவா, தென் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரெட் கலரில் இருக்கிற ஸ்டார், இதை கவனிச்சுங்க. இந்த ரெட் கலரில் இருக்கிற ஸ்டார் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும்.
ஃபில் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஃபர்தராக ப்ரொசீட் ஆகாது. அதை நல்லா மைண்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடணும். டேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. தென் மந்த் இதில் கிளிக் பண்ணுங்கள். மந்தை செலக்ட் பண்ணிடுங்க. இப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க. ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் டேட் செலக்ட் பண்ண போக வேண்டாம், ப்ராப்பராக வராது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்னா மந்த் செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா இயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியது இமெயில் ஐடி. உங்களோட கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. ஆக்டிவாக இருக்கிறது கொடுங்க. எப்போது நீங்கள் யூஸ் பண்ணுறது கொடுங்க. ஓகேவா? இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அப்படி இமெயில் ஐடி இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும், சென்ட் இமெயில் ஓடிபி. அப்போ என்ன ஆகும்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ன பண்ணிடுங்க, என்ட்ரு பண்ணிடுங்க. தென் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுங்க. அந்த ஓடிபி வரும், என்ட்ரு பண்ணிடுங்க. தென் இந்த கேப்சா கோடுன்னெலாம் இருக்கும், வெரிஃபிகேஷன் கோட், அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்கலாம். இன்னொரு விஷயத்தை கவனிங்க. ஒரு சில இதில் நம்ம இப்படி ரெஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன கிடைக்கும், உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பரும் அதுக்கான பாஸ்வேர்டும் கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆன்லைன் அப்ளிகேஷனில் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 அப்பர் கேஸ். அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸ். 1 லோவர் கேஸ். லோவர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர்ஸ். 1 லோவர் கேஸ் கொடுங்க. 1 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு டிஜிட் கொடுக்கலாம். தென் 1 ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்கிறது அட், ஹேஷ், அண்ட் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இமெயில் ஐடி கொடுக்கலாம். ஓகே. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் இமெயில் ஐடி. ஓகே. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம். இந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுங்க. இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த பேஜில் தான் நாம் இப்போ இருக்கோம். இப்படி 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதுக்கான லாகின் ஐடி, தென் பாஸ்வேர்டு, இதெல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். ஏன்னா அது நீங்கள் அடிக்கடி மாற்றிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதில் ஆதார் லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பத்திரமா வச்சுருக்கணும். ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டை தொலைச்சிடுறீங்க, மறந்துடுறீங்க, திரும்ப நீங்கள் புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ண போனீங்கன்னா அந்த டைமில் என்ன ஆகும், புதுசாக ஒரு இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுறீங்க, புதிய மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால ஃபர்தராக ப்ரொசீட் ஆகாது. அந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுங்க. ஓகேவா? இதில் பாஸ்வேர்ட் லெங்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மினிமம் லெங்த் 8, மேக்ஸிமம் 15. நார்மலாக ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது சொல்கிற ஒரு விஷயந்தான். இதை மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நாம் இப்படியெல்லாம் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும், கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ யார்கிட்ட கேட்குறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதிலேயே ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு டோல் ஃப்ரீ நம்பர் தான். அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் டைம் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5:45 வரைக்கும் நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மெயில் கூட பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு வெப்சைட்ஸ்லையும் அவங்க ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். செக் பண்ணிங்க. ஓகேவா? இதில் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. இதுலேயும் கொடுத்துருக்காங்க நேஷ்னல் கால் சென்டர். நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எனக்கு இந்த பாஸ்போர்ட்டை பொறுத்த மட்டும் நான் ஆல்ரெடி காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க கரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நேம் கேபிட்டல் டைப் பண்ணணுமா, ஸ்மாலில் டைப் பண்ணணுமா இப்படின்லாம் கேட்டு ஒவ்வொன்றும் கேட்டுட்டு இருக்காதிங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு தேவை இருக்கும், காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இது என்னோட ஒரு ஒப்பீனியன் தான். ஓகே. இந்த பேங்க்கு கஸ்டமர் கேரும் அப்படி தான். ஒரு சில டைம் லிமிட்ஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் கால் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதனால் அந்த டைமை நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், கரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். சில ஹாலிடேஸுக்கும் கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கணும்னு இல்லை. நீங்கள் வெப்சைட்ஸில் ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஒரு சில கால் சென்டர் 24/7 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். நீங்கள் கால் பண்ணி உங்கள் கொரீஸை சொல்லிக்கலாம். தென் அட்ரஸ் ஃபில் பண்ணுவீங்க. அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு பெர்மனெண்ட் அட்ரஸும் இருக்கும், டெம்பரரி அட்ரஸும் இருக்கும். ஏன்னா பெர்மனெண்ட் அட்ரஸ்னால் நீங்கள் பெர்மனெண்ட்டாகவே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. சம் டெம்பரரி அட்ரஸ் மீன்ஸ் ஒரு சில இடங்களில் சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 6 months 3 months அப்படின்னு வேறு எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணலாம்.
இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் டெம்பரரி அட்ரஸ்ன்னு அதை மெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, பெர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ், சிலதில் கம்யூனிகேஷன் அட்ரஸும் அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க. தென் அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா உங்களுக்கு பின்கோடு தெரியாது. ஓகேவா? நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட பின்கோடு அவங்களுக்கே தெரியாது. அந்த டைமில் யார்கிட்டயாவது கேட்டுட்டு இருப்பாங்க. அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கூகுளில் ஃபைண்ட் பின்கோடு அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஃபைண்ட் பின்கோடு. ஓகே, என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு வரும் பாருங்கள், ஃபைண்ட் பின்கோட் இந்தியா போஸ்ட். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் ஆகி வந்துருச்சு. இதில் கவனிங்க, இதில் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் நேம். போஸ்ட் ஆஃபீஸ் நேம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட பின்கோட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்படி இல்லை எனக்கு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். நான் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன். தென் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இதில் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு திருநெல்வேலி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போது என்டர் த செகண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா ரெண்டாவது நம்பரை நாம் என்டர் பண்ணணும். ரெண்டாவது நம்பர் என்னென்னா 8 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். சம்டைம்ஸ் ஒரு தடவை கிளிக் பண்ணது வராது, திரும்ப 1-2 தடவை கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரியா? தென் இதில் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. இது எல்லாமே என்னது, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் நேம்ஸ். இதில் 1 2 3 4 அப்படின்லாம் பேஜஸ் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு பர்டிகுலர் போஸ்ட் ஆஃபீஸுக்கான பின்கோடு தெரியணும் அப்படி நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. இது செலக்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் போஸ்ட் ஆஃபீஸ் நேம் கொடுக்குறேன். இதில் நீங்கள் எப்படி கொடுக்கலான்னா போஸ்ட் ஆஃபீஸ் நேமே அப்படியே டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் MART அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணிவிட்டு இதில் என்டர் கேரக்டர்ஸ் ஆஸ் டிஸ்பிளைட் இன் இமேஜ். இதில் இருக்கிற மாதிரியே நம்ம என்டர் பண்ணணும். 663319 கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருவோம். சர்ச் கொடுத்ததும் MARTயில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் இங்கே வந்திருக்கு. இங்கே கவனிங்க, மார்த்தாண்டம் பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரி. அதோட பின்கோடு கவனிங்க 629165. இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் பின்கோடை. ஓகேவா? உங்கள் பர்டிகுலர் ப்ளேஸோடது தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதோட உங்களோட ப்ளேஸே டைப் பண்ணிடுங்க. இப்போ சென்னை அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இவாலுவேட் த எக்ஸ்ப்ரெஷன் 5 - 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 கொடுப்போம். சர்ச் கொடுத்ததும் நமக்கு என்ன வந்துருச்சு, சென்னையில் ஒவ்வொரு பிளேஸோடையும் போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடுங்க நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட பின்கோடை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறவங்க ஒரு சில பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். பேங்க்ஸ் வழியாக பேமெண்ட் பண்ணுவாங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் வழியாக பேமெண்ட் பண்ணுவாங்க. இங்கே பேமெண்ட் பண்ணுறது விஷயம் இல்லை. இங்கே விஷயம் என்னென்னா சம்டைம்ஸ் பேமெண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது இன்டர்ஃபியரன்ஸ் ஆகிடுச்சுன்னா அக்கௌண்ட்லேயே இந்த அமௌண்ட் போகும், ஆனால் அந்த பர்டிகுலர் எக்ஸாம் வெப்சைட்டில் பேமெண்ட் ஆகிருக்காது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு டேட் இருக்குது, டைம் இருக்குது அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் 24 hours, 48 hours, 72 hours இப்படி பேங்க் பாலிசி படி, பேங்க் சொல்கிறத படி என்ன இருக்கும், டைம் எடுக்கும். அதுக்குள்ளே என்ன ஆயிரும், அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் இருந்ததுன்னா ஓகேவா. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பேமெண்ட் பண்ணலாம். என்னோட ஒரு சஜஷன், ஒப்பீனியன். ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி வெப்சைட்ஸ், கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க. கரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்துடும். ஓகேவா, என்னோட ஒரு சஜஷன் தான். ஓகேவா, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பேமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூ காரணமாக. இப்போ இன்டர்நெட் ஸ்பீடை பற்றி பார்க்கும்போது நமக்கு கண்டினியூஸாக நல்ல இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கணும். அப்படி ஸ்பீடு இருந்தால் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும், ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா திரும்ப லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்காது, இன்டர்நெட் கனெக்ஷனும் ப்ராப்பராக இருக்காது. மொபைலெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெட் கனெக்ட் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்டர்நெட் கனெக்டடாக இருக்கா அப்படின்னு கவனிங்க. சம்டைம்ஸ் ஏதாவது எரர் வருது, ப்ராப்பராக வெப்சைட் ஓப்பன் ஆகி வரல, நீங்கள் என்ன பண்ணணும்னா வேறு வெப்சைட்ஸ் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறது.
அப்படி இல்லைன்னா இங்கே கீழே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க. இருந்ததுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை எல்லோ டிண்ட், அப்படி இல்லைன்னா இன்டு சிம்பிள் அப்படிலாம் இருந்ததுன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில டவுட் வரும். என்ன டவுட்டுன்னா, கலர் நான் ஸ்கேன் பண்ணால் போதுமா, இல்லை செராக்ஸில் ஸ்கேன் பண்ணணுமா, இல்லை செராக்ஸ் எடுத்து அட்டஸ்டேஷன் பண்ணி நான் ஸ்கேன் பண்ணணுமா, அதை ஜேபிஇஜியில் ஸ்கேன் பண்ணணுமா, இல்லை பிடிஎஃப்பில் ஸ்கேன் பண்ணணுமா, இப்படிப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். பிடிஎஃப்பில் கேட்டிருந்தனா பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணுங்கள், ஜேபிஜினா ஜேபிஜியில் பண்ணுங்கள், கலர் வேணும்னு கேட்டால் கலரில் பண்ணுங்கள், செராக்ஸ்னால் செராக்ஸ். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் செராக்ஸ்லேயே பண்ணுவாங்க, இல்லைன்னா கலரில் பண்ணுவாங்க. ஏன்னா வெப்சைட்டில் அதை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ் தான் அவங்க இதெல்லாம் கேட்குறாங்க. ஓகேவா, அந்த விஷயத்த மைண்டில் வச்சுங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, போலீஸ் இந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹைட்டு தெரிஞ்சுக்கணும், வெயிட் தெரிஞ்சுக்கணும், சென்டிமீட்டர், ஃபீட் அப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் சர்டிஃபிகேட் வேணும், உங்கள் விஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற சர்டிஃபிகேட், தென் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாமே தேவைப்படும். இதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணும்போது இடஒதுக்கீடு, தமிழ் வழி கல்வி பயின்றவங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஎஸ்டிஎம்னு சொல்ல ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வைக்கணும். அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.